வணக்கம் நண்பர்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. லாங் டைம் நோசி. நம்ம இதில் என்ன பேச போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ் அப்படிங்கிறது இந்த நம்ம தமிழ் சினிமாவில் எவல்யூஷன் சொல்கிறத விட நான் வந்து பார்த்த அப்சர்வேஷனில் சில ஒரு 3 பேசஸாக வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஒரு டேக் அவேஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். சொசைட்டியோட மாற்றத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பேர் வந்துட்டு லவ் இஸ் டிவைன் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஆல்சோ டிவைன்ற மாதிரி. இதில் என்ன அப்படின்னா, ஒரு காதல் அப்படிங்கிறது ரொம்ப புனிதமானது. அது வந்து ஒரு அந்த புனிதமானது அப்படிங்கிற ஒரு புரிதலில் வந்து காதலை வந்து அணுகுன ஒரு காலம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது தோழி, தோழர்கள், நண்பர்கள் இதெல்லாமே வந்து செமையான ரிலேஷன்ஷிப். அது வந்து நம்ம எந்த விதமான கலப்பணமும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் இருந்த மைண்ட் செட். இது தவறு சரின்னு சொல்கிறதுக்கெலாம் இங்கே எதுவுமே இல்லை. பட் வந்து இதை ரிஃப்ளெக்ட் பண்ண படங்களான முக்கியமான படம் அப்படின்னு நான் அப்சர்வ் பண்ண படம் வந்துட்டு பிரியமான தோழி. இந்த படத்தில் வந்துட்டு மாதவன், ஸ்ரீதேவி, விஜயகுமார், ஜோதிகா 3 பேர் இருப்பாங்க. அப்புறம் மணிவண்ணனும் இருப்பார். இதில் வந்து மாதவன் அண்டு ஸ்ரீதேவி, விஜயகுமார் அவங்க இந்த படத்தில் அவங்க பேர் வந்து ஜூலி. ஓகேவா? அவங்க 2 பேரும் ரொம்ப செம்மையான ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அதில் வந்து ஜோதிகா வந்து ஹீரோயின், லைக் மாதவனும் ஜோதிகாவும் பேர் கப்புள். இப்போ வந்து இதில் இந்த படத்தை நான் ஏன் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, லைக் வந்து இவங்க மாதவனும் ஜூலியும் வந்து அவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது பார்த்துட்டு இதில் இன்னொருத்தன் வந்து என்ன எப்படி பழக விட்றீங்க, இதெல்லாம் எதுவும் இல்லையான்னு சொல்ல மாதிரி கேட்பாங்க. அவனி என்ன சொல்லுவார் அப்படின்னா, அவங்க மேலே நம்பிக்கை இருக்குடா, அவன் தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவா. அப்படின்ற மாதிரி அவர் வந்து தட்டி விட்டுருவார். அதில் அதாவது இது வந்து என்ன அப்படின்னா, நான் இப்போ பார்க்கும்போது செம்ம சார் இல்லை, நான் அந்த ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. அது எப்படி அவங்க அதை வந்து இது பண்ணாமல் இருக்காங்க பார்த்தியா? லவ்னா லவ் அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. பட் வந்து அது அந்தமாரி ரிஃப்ளெக்ஷன் பண்ண ஒரு படம். அப்போ வந்து நான் இருக்கு அப்படின்னா, ஓகே லவ்னா லவ் தான், ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லவ் ஆகக்கூடாது, தட் இஸ் நாட் ரைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். இதை கொஞ்சம் மாற்றிய படங்கள் ஒய் நாட் அப்படின்னு கேட்குற மாதிரி செகண்ட் பேஸ் தான் ஒய் நாட் பேஸ். என்னென்ன படம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, February 14 ஒரு படம் இருக்குது. அது வந்து பரத் படம். அதுலேயும் வந்துட்டு பரத்தும் இன்னும் அவங்க லவ் பண்ணுற பொண்ணும் செம ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஆனால் வந்து அந்த பொண்ணுக்கிட்டேருந்து ஒரு இன்ட்டு அந்த பொண்ணு அந்த பரத் அப்படி பார்க்கவே பார்க்காது. அவனுக்கு பயம், நம்ம வந்து லவ் சொல்லிட்டோம் அப்படின்னா அவள் ஃப்ரெண்டாக கூட பார்க்காம போயிடுவாளோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து அவர் வந்து இருப்பார். ஸோ வந்து அது என்ன பண்ணுவார்னா, இன்னொரு ஐடென்டிட்டியில் அந்த பொண்ணை வந்து லெட்டர்லாம் போட்டு லவ் பண்ணுற மாரி லவ் பண்ணி லைக் அதை மாரி அந்த பொண்ணுக்கிட்ட பேசுவார். அது கடைசியில் வந்துட்டு அந்த ஐடென்டிட்டியை வந்து அவர் ரிவீலே பண்ணாமல் அவங்க அப்பாவோ யாரோ ரிலேஷன் வந்துட்டு பக்கத்துலேயே இருக்கவனை யார் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அது வந்து என்னென்னா, கூடியாக இருக்க யார் பார்க்குறீங்க, அந்த லவ்ங்கிறது உங்களுக்கு புனிதமானதுன்ற மாதிரியே இருக்குல்ல அப்படிங்கிறப்ப அது ஒரு சின்ன அந்த டைலாக்ல வந்து அது வந்து டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருந்திருக்கும். கடைசியில் வந்துட்டு பரத், அதாவது ரியலாக வந்து பரத் ஃப்ரெண்டாகவே இருக்கான்ல, அவங்களே வந்து ஹீரோயின் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு லவ் பண்ணி ஒரு பாசிட்டிவாக முடிச்சிடுவாங்க. இந்த படத்துலேயே அது வந்து கொஞ்சம் அது பிரேக் பண்ணி ஒய் நாட் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்ட ஒரு படம். அண்டு கடைசியாக வந்து ஓம் பை கடவுளே, இந்த குரூப்லேயே வந்து இதுதான் கொஞ்சம் இன்னும் ஒரு டோன் அதிகமாக வந்து இந்த விஷயத்தை கொஞ்சம் கொஷின் பண்ணியிருக்கோம். அதான் இப்போ பிளாட்டே அதுதான். இல்லை ஃப்ரெண்டாகவே பார்த்துட்டு ஒரு கப்பலில் ஒரு லவர் எல்லாம் பார்க்க முடியல, அதுலேயும் ரொம்ப இது பண்ணக்கூடாதா, இதில் இருக்கிற ஹார்ட்ஷிப்ஸ் அதெல்லாம் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அது வேறு அது ஒரு ஃபேண்டசி மோடுக்கு போயிடும். பட் அதுலேயும் வந்து ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டோனில் தான் வந்து அந்த கதை நவரும். கடைசியில் வந்து அந்த அணு வந்து எவ்வளோ அசோக் வந்து லவ் அர்ஜுனை வந்து லவ் பண்ணுறா அப்படின்னு தெரிஞ்சு அவங்க வந்து புரிஞ்சுப்பான். அர்ஜுன் வந்துட்டு அனுபவம் புரிஞ்சுப்பான். அதுதான் வந்து அந்த ஓமே கடவுளே. இதுவும் வந்து ஒய் நாட் அப்படிங்கிற ஒரு பேஸில் இருக்கிற கடைசி படம். கடைசியாக இருக்கிற பேஸ் வந்துட்டு கன்க்ளூசிவ் பேஸ். இந்த பேஸில் தான் வந்துட்டு திருச்சிற்றம்பலம் இருக்குது. ஒரே ஒரு படம் தான் இருக்குது இந்த கன்க்ளூசிவ் பேஸில். இந்த படத்தில் தான் வந்து ரொம்ப அது அதிகமாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து செம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க 2 பேர். நித்யா மேனன் தான் வந்து லவ் பண்ணுவாங்க. அது தெரியாது தனுஷுக்கும் நமக்கும் தெரியாது ஸ்டார்டிங்கில். அப்புறம் தான் அவன் வந்து தனுஷுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். அது அவன் அந்த நித்யா மேனன் அப்படி பார்த்துருக்கவே மாட்டான். அவங்க பேர் சோபனாவை வந்து பலம் வந்து அப்படி பார்த்துருக்கவே மாட்டான். குறிப்பாக வந்து பாரதி ராஜா வந்து கேட்பார்ல, லைக் வந்து லவ்னா என்ன சொல்லி பார்ப்போம் அப்படின்னு அவர் கேட்பார். லவ்னா 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது, அது மாதிரி சொல்லுவான். லைக் வந்து அப்படின்னா அது என்ன நான் சொல்ல வரேன்னா, இதை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு லவ்வாக மாறுறதுக்கு காதல்லாம் என்ன அப்படின்ற ஒரு புரிதல் வந்து அவங்களுக்கு என்னவா இருக்குன்றதும் ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. அது என்ன ஒரு புரிதலாக இருக்குன்றதை பொறுத்து தான் வந்து அது அவங்களுக்கு வந்து அது ஏற்றுக்கிறாங்களா இல்லையா, அது அவங்களுக்கு என்னென்ன கான்ஃப்ளிக்ஸ் இருக்குன்றது நம்மளுக்கு வந்து அதுலேருந்து தான் அது வந்து
எல்லாமே வருது. திருச்சிற்றம்பலம்லேயும் வந்து அவங்க 2 பேரும் இது பிரிஞ்சிருப்பாங்க. பிரிஞ்சிருந்து 2 பேருமே அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது 2 பிரிஞ்சிருக்கிறது. கடைசியாக வந்து எல்லாம் சேர்ந்துருவாங்க. அதை ஃப்ரெண்ட்ஷிப் வந்து செம்ம லவர்ஸாக மாறி கப்பலில் மாறிடுவாங்க. அதில் ஒரு டைலாக் வரும், ஒரு 2 பேருக்குமே வந்து ஒரு 2 பேரும் ரொம்ப நல்லா தெரியும், ஒன்று உனக்கு தெரிஞ்சதோட அவளுக்கு ஒன்று அதிகமாக தெரியும், அதே மாதிரி அவளுக்கு தெரிஞ்சதை விட உனக்கு அவளுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி இதானடா லவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும். சரி, இதை நான் பேசுகிறதா என்ன சொல்ல வரேன், ஃப்ரெண்ட்ஷிப்னால் லவ் ஆகணுமா? கிடையாது, ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான் மேட்ரு. இது ஆகக்கூடாது அப்படின்றது எதுவுமே இல்லை. ஆனால் பிரச்சனை இல்லை, ஆனாலும் பிரச்சனை இல்லை. இந்த டிஸ்கஷனில் ஒரு பாசிட்டிவான எண்டிங்லே 2மே வந்து ஓகே தான், போத் ஆர் ஃபைன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிபேட் வந்து முடிவுக்கு வருது. இது இப்போ இருக்க டிபேட்டில் இருக்கான்னு தெரில. ஆனால் வந்து ஐ திங்க் இது எப்பவுமே அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து அவங்க எப்பவுமே வந்து ஒரு டிசிசிவ் இல்லைல்ல. இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்கன்னா வந்து அவங்க 2 பேருக்குமே அப்படி தோணாதான் அது மாறும். ஸோ வந்து பட் வி ஆர் இன் அ ஸ்டேட் வேர் இட் இஸ் ஓகே அண்ட் சொசைட்டியில் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வி ஆர் எவால்வ்ட் ஆஸ் எ சொசைட்டி அண்ட் சினிமா. அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.